பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இந்த ப்ராஜெக்ட் யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பிரான்ச்சஸ் எல்லாரும் பண்ணலாம். மெக்கானிக்கல் சிவிலை தவிர பாக்கி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட் பார்க்கலாம். நம்ம டிசாஸ்டர்னா இப்போ ஃப்ளட்டு இல்லை எர்த்குவாக்கு இல்லை வார் இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர் ஆகிற டைம்ல என்ன ஆகும்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன் கட் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுடைய மொபைல் கம்யூனிகேஷனே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு சார்ஜ் இருக்கு, சார்ஜ் இருந்தாலுமே டவர் இல்லைன்னா நம்மளால பேச முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ சார்ஜ் வந்து இருக்கு ஆனால் டவர் இல்லை. ஸோ உங்களுக்கு ஃப்ளட்டட் ஆயிடுச்சு, இல்லைன்னா ஒரு வேற டிசாஸ்டர் சுச்சுவேஷன்ல உங்களுக்கு கம்யூனிகேஷன் நடக்கல அப்படின்னா இருக்கக்கூடிய மொபைலை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்கா ஒரு இருக்கிற மொபைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு லோக்கல் கம்யூனிகேஷன் டிவைஸா எப்படி நம்ம மாத்தலான்றது தான் இந்த டாபிக். ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஒன்று வந்து மொபைல் டிசாஸ்டர் கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டு டிவைஸாகவும் பண்ணலாம். ஸோ ரெண்டையுமே நம்ம இங்கே பார்க்கலாம். மொபைல் டிசாஸ்டர் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவர் இல்லை, ஆனால் மொபைலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து எப்படி நம்ம ரெஸ்கியூ தேவைப்படுது அப்படின்னா நம்ம எப்படி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது அப்படின்றது தான் மொபைல் டிசாஸ்டர் கம்யூனிகேஷன். ஸோ மொபைல் டிசாஸ்டர் கம்யூனிகேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்பில்டு மொபைலில் எப்படி நமக்கு வைஃபை, ப்ளூடூத், என்எஃப்சி இது மாதிரி இருக்குதோ அதே மாதிரி இந்த லாங் ரேஞ்ச் கம்யூனிகேஷன்ஸ் லோரான்ற லாங் ரேஞ்ச் கம்யூனிகேஷனை மொபைலுக்குள்ள லோரா இல்லை ஜிக்பி இந்த மாதிரி நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம ஒரு எமர்ஜென்சி ஆப் வச்சுருக்கலாம். அந்த ஆப்பில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ஆதார், நம்மளுடைய டீட்டெயில்ஸ், நம்மளுடைய இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், நமக்கு எமர்ஜென்சி டைம்ல நம்ம ஒரு டச் பண்ணோம்னா மொபைல்ல இன்பில்டா ஜிபிஎஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஜிபிஎஸ் எனேபிள் ஆகி நம்மளோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் எடுத்து நம்மளோட ஆதார் நம்பரோட சேர்த்து அது ஒரு கம்யூனிகேஷன் டிவைசஸ் மாதிரி என்ன பண்ணுன்னா ப்ராட்காஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது அமுச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம், ஒரு பில்டிங் கொலிஷன் ஆயிடுச்சு, அதுக்குள்ள மாட்டிக்கிட்டோம், நமக்கு வந்து எந்த கம்யூனிகேஷனுமே இல்லை, சுற்றி ஃபுல்லாக ஃப்ளட்டடு, நம்மளால வெளில வர முடியலன்னா நம்மளோட டீட்டெயில்ஸை வந்து என்ன பண்ணோம்னா நியர்பை கண்ட்ரோல் ரூம்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணோம். அப்படி டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அதே மாதிரி இன்னொரு டெக்னாலஜி இன்னொரு மொபைல்லையோ இருந்ததுன்னா அது ரிசீவ் பண்ணி அப்படியே அடுத்த நோடு, ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோட், ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோட் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி கம்யூனிகேஷனுக்கு போகும். ஸோ அப்போ வந்து கண்ட்ரோல் ரூம்லேருந்து வந்து இந்த பர்சன் இந்த இதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க, ஸோ தே நீட் அ ஹெல்ப், தே நீட் அ எமர்ஜென்சி, மேபி அவங்களுக்கு என்ன வேணும், ஃபுட்டு வேணுமா இல்லை என்ன ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வேணுன்றத அவங்களால வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ நமக்கு நம்மளோட இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸ் போயிடுது, நம்மளோட லொக்கேஷன் போயிடுது. ஸோ அதை வச்சு நம்ம பண்ணுறோம். இது வந்து மொபைல் டிசாஸ்டர் கம்யூனிகேஷன். இது இல்லாமல் இங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டில் தனியாகவே ஒரு டிவைஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிளாக் டயக்ராம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பேனிக் சுவிட்ச், அப்புறம் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், ஒரு ஜிபிஎஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் மாடியூல், ஒரு லோரா. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனிக் சுவிட்சை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஜிபிஎஸ்லேருந்து உங்களோட லொக்கேஷன் லாட்டிடியூட் எடுத்து லோரா கம்யூனிகேஷன் மூலியமாக வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்ஸ். ஸோ லோரா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டவரோ இல்லை உங்களுக்கு எதுவும் தேவையில்லை, ஒரு நோடு டு நோடு கம்யூனிகேஷன் தான். அது பாட்டில் என்ன பண்ணுவோம், ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். லோரா ஏன் யூஸ் பண்ணுறோம்னா இது டிரான்ஸ்சிவர், போத் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா டிரான்ஸ்மிட்டும் பண்ண முடியும், ரிசீவும் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த லோரா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டேட்டாவை வந்து டிரான்ஸ்மிட் பண்றோம். நமக்கு எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ரோக்ராமிங்ல ஸ்டோர் பண்ணிட்டு இந்த மாதிரி நீட் அ ரெஸ்கியூ அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன், உங்களோட ஆதார் டீடைல்ஸ் பிளஸ் உங்களோட லொக்கேஷனோட சேர்த்து லோரால டிரான்ஸ்மிட் ஆகும். வாய்ஸ் மாடியூல் எதுக்கு அப்படின்னா ரெஸ்பான்சிவ் சிஸ்டம். அந்த சைட்ல இருந்து இல்லை எங்களோட இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, நாங்க வந்து ஆன் த வே டு உங்களுக்கு ரெஸ்கியூல நாங்க ஹெல்ப்ல ப்ராக்ரஸ் பண்றோம் அப்படின்றத நீங்க
கண்ட்ரோல் ரூம்லேருந்து கொடுக்கணும்னா கண்ட்ரோல் ரூம்லேருந்து லோரா வாங்கி அந்த கண்டென்ட்டை எடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு வாய்ஸ் மாடியூல் மூலியமா ஸ்பீக்கரில் உங்களுக்கு ப்ளே பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நீங்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கிறோன்றது இன்ஃபர்மேஷனும் போயிடுது. அட் த சேம் டைம் அது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிப்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இன்பில்டு மொபைலுக்குள்ளே வைக்கலாம், தனியாக ஒரு டிவைஸ் வைக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து ரெண்டு மாதிரி பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி மொபைல் டிசாஸ்டர் கம்யூனிகேஷன் யூசிங் இன்பில்டு மொபைல் டவர் இல்லாமல் இருக்கும்போது நம்ம எப்படி ரெண்டு மொபைலை வந்து ஏரோப்ளேன் மோட்ல போட்டுட்டு நம்ம வந்து மொபைலோட ஒரு யூஎஸ்பி டிரான்சிவர் கனெக்ட் பண்ணி அது மூலியமா நம்ம அந்த ஆப்ல இருந்து இன்ஃபர்மேஷனை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட் வந்து தனி இண்டிவிஜுவல் டிவைஸ் இருக்கிற மாதிரி. ஸோ இங்க வந்து என்னன்னா கண்ட்ரோல் ரூம்ல லோரா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அகைன் டிரான்ஸ்மிட் அஸ் வெல் அஸ் ரிசீவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. பிளஸ் ராஸ்பெரி பை போட்டிருக்கோம். ஏன் இங்க ராஸ்பெரி பை போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் பர்சன்ஸ் வந்து இருக்கலாம். அப்போ வந்து நம்ம வந்து மீனிட ஒரு கேட்வே மாதிரி நமக்கு தேவைப்படும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் போட முடியாது. அதனால இங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டாலுமே ராஸ்பெரி பை வந்து ஒரு கேட்வே மாதிரி வாங்கி அதை வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு த்ரூ ஈத்தர்நெட் இல்லைன்னா வைஃபை மூலியமா ஐஓடியும் சேர்த்து போகுது. ஸோ ஐஓடியும் இதுல வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ யார் த லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ ஆர் ஆல் மிஸ்ஸிங், யாரெல்லாம் ஸ்டக் ஆயிருக்காங்க, யாரெல்லாம் அவங்க எந்த லொக்கேஷன்ல இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் தேவைப்படுதுன்றது எல்லாத்தையுமே ஒரு கிளவுட் வெப்பேஜில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் எடுத்து ப்ரொப்போஸ் பண்ணலாம்.